வெல்கம் டு புஷ்பாவின் மாடி தோட்டம். இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள். உழவுக்கு, விவசாயத்துக்கு முற்காலத்தில் இந்த உலகம் பிறந்து உழவு செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாடு எத்தனை வகையில் பயன்பெற்றிருக்கு அப்படி யோசித்து பார்த்தா நம்ம எந்த படத்தை வச்சு கும்பிடுறோமோ இல்லையோ வீட்டில் எல்லோரும் மாட்டை வச்சு கலப்பியை வச்சு கும்பிடணும். அதுதான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சது அதுக்கு தான் கிருஷ்ண பரமாத்மா மாட்டை ஒரு முக்கியமான ஜீவனா அது மென்ஷன் பண்ணியிருக்காரு. அனைத்தும் மாடு, அனைத்தும் பசு, எருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு தான் அதை மென்ஷன் பண்ணி கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லியிருக்காரு. முடிஞ்ச எல்லாருமே ஒரு மாட்டை வீட்டில் வச்சு வணங்குவோம். கோமாதா அப்படின்னு சொல்கிறேன். அதை தான் சொல்கிறேன். கோமாதா படம் வச்சு வணங்குறது, அதுக்குள்ளே அத்தனை தெய்வங்களும் குடியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா மாடு ஐம்பூதங்கள் எப்படியோ அது மாதிரி பசுவும் நம்மளுக்கு முக்கியமாக இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு மாடு வரைஞ்சிருக்கேன். அது வீடியோ போடுறேன். அது போட்டதுலேருந்து எனக்கு சிரிப்பு எனக்கே தாங்க முடியும். இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். தன்னால் தனியாக சிரிச்சிட்ருக்கேன் நான். கை கால் எப்படி வரைஞ்சாலும் ஒன்றும் குற்றம் சொல்ல முடியாது. அது ஒரிஜினாலிட்டி. இப்போ அது மாடு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டோட மூஞ்சி தப்பாக வரைஞ்சா அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி வரைஞ்சி வச்சுருக்கேன் நான். ஒரு 70-80 வயசு இருக்கிறவங்க முன்னாடி உள்ள ஆட்கள் மாடு இல்லைன்னா எனக்கு சாப்பாடு இறங்காது, எனக்கு வீட்டாண்ட ஒரு மாடு வேணும், காலையில் எழுப்பேன், நான் மாட்டை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு, மாடு கூட தான் என்னோட வாழ்க்கை இருக்கணும் அப்படின்ட்டு அது மாதிரி தான் இருக்காங்க. அதுக்கு உதாரணம் என் ஃபேமிலி, ஏன்னா அம்மா வீட்டு ஃபேமிலி, என்னோட சித்தப்பா, என்னோட அப்பா. நமக்கு தண்ணியே சாப்பாடு இல்லை அப்படின்னா கூட மாட்டை வச்சு அதை வளர்க்கணும். ஒரு விவசாயி, ஒரு குடியானவன், ஒரு குடிமகன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் மாடு கண்டிப்பாக இருக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கிட்டேயும் மாடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வளர்த்தாங்க. இன்றைக்கி அந்த வம்சத்துடைய எதிர்பார்ப்பை காப்பாற்றுற மாதிரி வீட்டுக்கு ஒரு பெண்கள் கிடைக்கிறது பெரிய விஷயம். அது மாதிரி என் வீட்டுக்கு என் அண்ணி
கிடச்சிருக்காங்க. அந்த மாட்டை காப்பாற்றுறது மாடு இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற என்னுடைய அப்பாவுடைய கனவு. அதை அவங்க நிறைவேற்றிட்டுருக்காங்க. அந்த விஷயம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம். மாடு இல்லை அப்படின்னா மனுஷன் சோத்துக்கு வழி இல்லை அப்படிங்கிறத அந்த காலம் இருந்திருக்கு. என்ன செய்ய முடியும்? மாடு தான் ஏர் உழுது, ஒரு நாள் பொழுதுக்கும் ஏர் உழுது நமக்கு சோறு போட்டிருக்கு. மாட்டு அதனால எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன்.